வணக்கம் நண்பர்களே. 8/1/2024 இன்றைக்கான மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் இருக்குது, என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்டாக் ஆரக்கல் ஃபினான்ஸ் 4570க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோகான் 295க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ ஃபார்மா நல்லா ஏறிட்டு இருக்கனால ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 295 ஒரு நல்ல லெவல், ஒரு வருஷத்துடைய லெவல். ஸோ இந்த 295 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ் டவர், இந்த பர்டிகுலராக அந்த ரியல் எஸ்டேட்லாம் ஏறினால இதுக்கான இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ 230 அப்படிங்கிற லெவலில் பிரேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இவங்கள்ட்ட நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், சரியான மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டாக்கு. இப்போ 3560க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு நல்ல புல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டால் பாரத் 2431, இந்த 2431 பிரேக் ஆனிச்சுன்னா நான் அகெயின் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 1112 இந்த லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்குது. ஸோ 50,000 நோக்கி போகும்போது ஆக்சிஸ் பேங்க் 1152 பிரேக் ஆனிச்சுன்னா வாட்ச் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல லெவல் 1170 முடியும் போகும். இது முழுக்க இன்ட்ராடேக்கான லெவல் மட்டுமே. ஐஓசி பிரேக் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐஓசி நான் ஸ்டாப் பர்ஃபார்மன்ஸுங்க. 70 ரூபாவில் இருந்தது, ஹை டிவிடெண்ட் ஸ்டாக். நீங்கள் 70 ரூபாய்க்குலாம் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே இந்த ஸ்டாக் உங்களுக்கு அவங்க டிவிடெண்ட்லேயே அந்த காஸ்ட்டை கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஐஓசி 134.60. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி 6000ங்க. இந்த கொரோனா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மொமெண்டமுக்கெலாம் லேப் ஃபார்மா ஸ்டாக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி 6000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா 6060, 6100, 6200 முடிவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிலைட், இவங்க தான் ஃபெஃபிக்யூப். ஸோ நல்ல சரியான பிராண்டுங்க. ஸோ 2800 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப் பார்த்திங்கன்னா 2530. இந்த 2530 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு 2570 முடியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோனாக 2570 தான் இருக்குது. ஸோ ஒரு 50 ரூபா ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த 2530 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்ட் 191.50. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 179. இங்கேருந்து ஒரு புல் மூடு இருந்தால் கூட நம்ம பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கோரமண்டலம் பார்த்திங்கன்னா 1272க்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஈச்சர் மோட்டார் 4180 அப்படிங்கிறத பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க தான் ராயல் என்ஃபீல்டு தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த சீசனில் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் தடுமாறி இருக்கனால கீழே வந்துருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு அப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3877 க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து என்ன சப்போர்ட் இருக்குதுன்னா 3850 கீழே இருந்தால் மட்டும் அகைன் ஒரு டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டினா இங்கேருந்து ஒரு சஸ்டெயின் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க்கில் நம்ம இந்த சொல்லியிருந்தோம் கப் அண்ட் கேண்டில் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக் 159.30 அப்படிங்கிறத பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு 170 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. என்னென்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் அவங்க ஒரு 10% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 149.30 எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டவுன் வந்தால் எங்கெல்லாம் வாங்கிக்கலாம்னா 140, 138, 120 அந்த ரேட்லாம் வந்தாலும் பொசிஷ்னல் வைஸாக லாங் டைமாக வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்டாக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத் கேஸ்
511 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோன். அதை பிரேக் ஆனிச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாவல்ஸில் பார்த்திங்கன்னா 1425 இந்த ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா 1465 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1425ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோன். நல்லா பார்த்தா தெரியும். இது இப்போ அக்டோபர் 23 அந்த லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 1425 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்லா அப் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த மெர்ஜர் சீன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 129-25 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு 132-35 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 140 அந்த ப்ரைஸ் வந்து கம்பல்சரி அதோட புக் வேல்யூ. இந்த கம்பெனியோட ஒர்த்தே பார்த்திங்கன்னா 140. இப்போ அந்த டீல் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சியும் மெர்ஜ் ஆகும்போது இந்த கம்பெனி 140 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லால்பாத் லேப் இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த லெவலை வந்து பிரேக்கே ஆகலை. ஆனால் கம்பல்சரியாக இந்த ஃபார்மா ஸ்டாக் ஏறும்போது இந்த ஸ்டாக் நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்தாங்க. இந்த 2770 பிரேக் ஆனிச்சுன்னா நான் ஸ்டாப்பாக 2850 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் முக்கியமான லெவல் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுடைய வாட்சிங் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.